திருச்சிற்றம்பலம். திருவம்பாவையில் மாணிக்கவாசகர் அருளி செய்திருக்கிற திருவம்பாவையில் 14வது பாடல் சிந்தனையையும், ஆண்டாள் ஆச்சார் அருளி செய்திருக்கிற திருப்பாவையில் இருந்து 14வது பாடல் சிந்தனையும் அடியேன் இன்று மேற்கொள்கிறேன். திருவம்பாவையின் 14வது பாடல். காதார் குடையாட பைம்பூன் களநாட. காதிலே இந்த குடை ஆடுகிறது. பைம்பூன் கலன் உடம்புல அணிகலன் அணிந்திருக்கிறாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம், பெண்களுக்கு பவுன் நகைகள் உடம்புல அதிகமாக அணிய வேண்டும் என்ற கருத்து ஏன் வந்தது? ஆண்களுக்கு அவ்வளவு அணிகலன்கள் கிடையாது. ஏன் வந்தது என்றால், ஒரு முக்கியமான காரணம் சொல்றேன். அந்த காலத்து வழக்கத்தின்படி ஆண்கள் இடுப்புல வேட்டி கட்டி மேல துண்டை போட்டுட்டு தெருவில் காலையில் ஏற்றி போவாங்க. சூரிய ஒளி அவங்க உடம்பு மேலே படும். அப்படியே அந்த சூரியனுடைய ஒளி பற்று ஒளி கீச்சு அப்படியே உடம்புல பற்று நல்லா உஷ்ணம் ஏறி உடம்பு நல்லா செழுமையாக இருக்கும். பெண்கள் வீட்டிலே இருந்ததுனால அவங்க மேலே உடம்பு வெயில் படுவதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த சூரிய ஒளி தருகிற அந்த உஷ்ணத்தின் தன்மையை, அந்த மின்சக்தி தன்மையை இந்த பவுன் நகைகள் உடம்பில் போட்டுக்கொள்வதால அவர்களுக்கு, அந்த பெண்களுக்கு அந்த நகைகள் தருகின்றன என்று ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு. அதனால தான் அந்த காலத்தில் இருக்கிற பெண்கள் மூக்கில், அது 2 மூக்கில், கழுத்தில், காதில், தலையில், இடுப்பில், கைகளில், இந்த விரல்களில் எல்லாத்திலையும் அணிகணிஞ்ச காரணம், உடம்பு பூரா அந்த சூரிய மின்காந்தல் ஒளி அந்த வீச்சு படுவதற்காக. சிந்திச்சு கொள்ளணும். அது உள்ளபடியே அணிகலன்கள் அணிவது என்பது ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை முறை சொல்லக்கூடாது. அது ஒரு பயனுடையது, பெண்களுக்கு நல்லது. காதார் குடையாட பைம்பூன் கலநாட கோதை குடலாட வண்டின் குடாம் ஆட. இவங்க அப்படி நீராடுறது அப்படி எல்லாம் நடக்குதான். சீத புனலாடி, சீத புனல்னா குளிர்ந்த புனல், ஜில்லுன்னு இருக்கும் அந்த புனல் ஆடி. சிற்றம்பலம் பாடி, அந்த பெண்கள்லாம் அப்படி குளிக்கிற பொழுது சிவசிவா, சிவாய நம சிவாய, தில்லை சிற்றம்பல பெருமானி, நடராஜா, ஆனந்தமா நடராஜ பெருமானி, ஆடல் வல்லானி, கூத்த பிராணி என்று சொல்லிக்கொண்டே அந்த பெண்கள் குளிப்பாங்களாம். வேத பொருள் பாடி, அப்பொருள் ஆமா பாடினா என்ன அர்த்தம்னா, வேத பொருளையும் வேதத்தையும் சுலோகம் சொல்லுகிறார்கள், அதன் பொருளையும் சொல்லி 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 மகிழ்கிறார்கள். இன்னொன்று, எந்த மந்திர சக்தியும் நம்முடைய நினைவாற்றலில் தங்கணும்னா கழுத்தில் ஒரு தண்ணீர் நின்று சொல்லணும் என்பது முன்னோர்கள் செஞ்சு, உருத்திரபசுபதி நாயனார் திருத்தலைவர் செஞ்சது இதுதான். அதுபோல தண்ணிக்குள்ள குளிக்கிற பொழுது நமசிவாய மந்திரம், சிவாய நம மந்திரம், சிற்றம்பலம் பாடி அது சொல்லுவது, வேதத்தின் சுலோகம் சொல்வது, அதனுடைய போட்டு சொல்லி, அதாவது இது மாதிரி விஷயங்களை பேசிக்கொண்டே இருந்தோம்னா அந்த ஐம்பூதங்களின் ஒன்றாக இருக்கிற தண்ணீரின் சக்தி, பிரபஞ்சத்தின் சக்தி நம் உடலுக்குள்ளும் உயிருக்குள்ளும் பாயும் என்பதுதான் இலக்கணம். அவ்வண்ணமாக சூழ்கொன்றை தார்பாடி, ஆதித்திரம்பாடி, அந்த மாமா பாடி. அடுத்ததான் அருமையான பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம்பாடி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேதித்து ஆன்மாக்களின் அவரவர்கள் கண்மத்திற்கு ஒப்ப வேறுபடுத்தின்னு அர்த்தம். ஒரு தாய் இருக்கிறா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணவு கொடுக்க முடியுமா? 5 பிள்ளைகள் சாப்பிட வந்துட்டாங்க. மதியான நேரத்தில் புளிசாதம் பயஞ்சு வச்சிருக்கிறா, புளிச்சாதம் நல்லா கம செஞ்சு வச்சிருக்கிறா, நல்ல உப்பு வரப்பெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறா. ஒரு அந்த மூத்த பையனாக இருக்கிறவனை கூப்பிட்டு, செத்த வா தம்பின்னு கூப்பிடுறா. ஏம்மா நான் சாப்பிட வேணாமா? நீ செத்த போய் அந்த அறையில் உட்கார்றா கண்ணு, நான் உனக்கு சாதம் பைக்கு எடுத்துகிட்டு வர்றேன் சொல்லிட்டு அவனை கொண்டு போய் இன்னொரு அறையில் உட்கார வச்சிட்றா. பாக்கி இருக்கிற 4 பிள்ளைகளையும் சாப்பிட சொல்கிறா, புளிச்சாதம் மட்டும்தெல்லாம். உடனே அந்த பிள்ளைகள்லாம் கமன்னு அந்த புளிச்சாதம் சாப்பிடுது. இவன் அந்த கமகம் வாசனை பார்த்துக்கிட்டே போய் ரூமில் உட்காந்துட்டான். அம்மா சொன்னாலேன்னு தாய் சொல்லை தட்டாத தனையன் உட்காந்தான். மோர் சாதம் கொஞ்சம் பேஞ்சு எடுத்துக்கிட்டு கொண்டா அந்த தட்டை வச்சுட்டு ஊட்டினான். ஏம்மா எனக்கு அந்த புளிச்சாதம் சாப்பிடக்கூடாதாம்மான்னு கேட்டான். வேணாண்டா கண்ணு, உனக்கு 2 நாளாக வயிற்று வலி சரியில்லை, மாத்திரை இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், அது சாப்பிட்டா இன்னும் தூக்கி விட்டுனா கண்ணு, நானும் சாப்பிடலடா தம்பி,
நீ சாப்பிடல, நானும் தயிர் சாதம் சாப்பிட போகிறேன், நீனா பாருன்னு சொல்லிட்டு அந்த 5 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை தனியாக அழிச்சிட்டு போய் புதுசாக சாப்பிட விடாமல் பண்ணுறா பாருங்க. அதுக்கு பேர் தான் பேதித்து. பேதித்துன்னு வேறுபடுத்தி இன்னன்னாருக்கு இன்னென்ன மாதிரி வினையை ஊட்ட வேண்டும், கர்மாவை ஊட்ட வேண்டும், இன்ப துன்பங்களை ஊட்ட வேண்டும் என்று பிரிவுபடுத்தி வேறுபடுத்தி பேதித்து நம்மை வளர்த்தெடுக்கும் பெய்வளைன்னா அந்த அணியில் அணிந்திருக்கிற அம்பாள் உமாதேவி. இதுலேருந்து இந்த ஒரு வரியில தான் நம்முடைய திருவாசக வரையில் இருக்கிற 8ஆம் திருமுறை 9ஆம் திருமுறை வரையிலும் அம்பாளை தனித்து புகழ்ந்து பாடுகிறார் மாணிக்கவாசகர். பேதித்து நம்மை வளர்த்தெடுக்கும் பெய்வளைதம் பாதத்திறம்பாடி ஆடேலோர் எம்பாவா என்று உமையம்மை. ஆனால் இதனுடைய ஆற்றல் சுவாமி ஆணை வழங்க அம்பாள் தான் இது செய்கிறாள் என்பது குறிப்பு. அடுத்தது ஆண்டாளச்சார் அருளி செய்திருக்கிற திருவம்பாவையின் 14வது பாடல். உங்கள் புகழ்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர்வாய் நெகிழ்ந்தது. ஏன் அம்மா தூங்கிட்டு இருக்கிற பெண்ணப்பா சொல்ல, உங்க புழக்கடை உங்க கொல்லப்புறத்துல செங்கடி நீர் பூத்து போச்சுப்பா, விடிஞ்சு போச்சுடா கண்ணு, வா. ஆம்பல் வாய் கூட்டம், ஆம்பல் என்று சொல்லப்பட்ட அந்த பூ மலர்ந்து விட்டதரா கண்ணு. செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர், அருமையான வர்ணனை சொல்ற பாருங்க. விடியற் காலையிலே தவசிகள் கோயிலுக்கு பூஜை பண்ண போறவங்க, தவசிகளாக இருக்கிறவங்க அவங்களுக்குரிய ஆடை அணிந்து கொண்டு புறப்பட்டாங்க. என்ன ஆடையா? செங்கல் பொடி கூரை. கூரைன்னா ஆடை. செங்கல் பொடின்னு அர்த்தம். செங்கல் பொடி என்ன நிறத்தில் இருக்கிறதோ அந்த நிறத்தில் ஆடை அணிந்து கொண்ட தபசிகள் அப்படின்னா காவி நிறம்னு அர்த்தம். ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடல்ல அந்த தபசிகளுடைய ஆடை நிறத்தை சொல்லுகிறாள். அது ஒரு நல்ல அருமையான பதிவு. செங்கல் பொடி கூரை, செங்கல் பொடியின் நிறமுடைய கூரை என்ற ஆடை அணிந்து கொண்டு வெண்பல் தவத்தவர், நன்றாக வெளியேறி இருக்கின்ற பற்களை உடைய உண்மை துறவிகள் அவர்கள் சென்று தங்கள் திருக்கோயிலுக்குள்ளே சங்கிடுவான் போய் நல்லா விடிஞ்சு போச்சுன்னு சங்கெடுத்து ஊதிவிட்டாங்கம்மா. இப்போ இந்த பாட்டில் அந்த உங்களோட புழக்கடையில் செங்கழி நீர் மலர்ந்து போச்சு, ஆம்பல் வாய் மலர்ந்து விட்டது, தவசிகள் கோயிலில் போய் சங்கு ஊதிட்டாங்க, நீ என்னடா இன்னும் தூங்கிட்டு இருக்கிற, எழுந்தீராய், நீ என்ன சொன்ன நேற்று, நான் முதல்ல வந்தறேன்னு சொன்னல, இந்த மாணிக்க திருவம்பாவில் இருக்க மாதிரி இங்கே இருக்குது சொன்னல, நானும் இல்லையே, உனக்கு வெட்கப்படலையாப்பா, எழுந்து வா என்று அந்த பெண்ணை எழுப்பி கொண்டு இந்த பெண்கள் கூட்டம் வருவதாக அமைந்த பாட்டு தான் இந்த 14வது பாட்டு.